தட்கால் அப்ளை பண்ண ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை நீங்க அப்ப கொடுக்குறீங்க? தட்கால் என்பது என்ன? நீங்க தட்கால் அப்ளை பண்ணி கொடுத்திருக்காருன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 2 நாள் அப்ளை பண்ணிட்டு 2 நாள் அவர் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு, சார் உங்களுக்கு சென்சஸ் சர்டிபிகேஷன் வந்து 16+ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி மெம்பர் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ப்ராசஸ் தப்பே கிடையாது. நீங்க அதனால ரிவைசிங் கமிட்டி 25ஆம் தேதி, 26, 27, 28, 29, 30 கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுத்துருக்க முடியும். அந்த தேதிக்குள்ள நீங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் ரிவைசிங் கமிட்டி போயிருப்பாங்க. சரி பரவாயில்ல பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு 9 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துடும் சர்டிபிகேட் அப்படின்னு தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு வாய்ப்பே தராம 5ஆம் தேதி மட்டும் நீங்க மெயில் ப்ரொடியூசரை கால் பண்ணி சொல்றீங்க. 6ஆம் தேதி அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தா அவங்க கோர்ட்டுக்கு தானே போவாங்க. அதனாலதான் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க, சிபிஎஃப்சி ஆபரேஷன் அப்நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா அந்த கமெண்ட் என்ன தெரியுமா? அப்நார்மலான ஒரு ஃபங்க்ஷனிங்கா இருக்கு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் வந்து அப்நார்மலா ஃபங்க்ஷன் பண்றீங்க, ஒரு நார்மல் ஃபங்க்ஷனே இல்லை இது. அதாவது ஒரு ப்ராசஸ் என்ன அர்த்தம்? இந்த ப்ராசஸ்க்குள்ள நான் வந்து விதிமுறைக்குள்ள வரணும்ல. ஒரு படத்துக்காக தனிப்பட்ட முறையில எனக்கு இருக்கிற சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணி நான் வந்து இப்படி பண்ணுவேன்னு சொன்னா, அப்போ எந்த சினிமாவுக்கும் நீங்க பண்ணலாம்ல. இந்த படத்துக்கு இல்ல, எல்லா சினிமாவுக்கும் பண்ணலாம். அப்போ உங்களை எதிர்த்து நிக்கிற எந்த படமா இருந்தாலும் சரி, யாருடைய படமா இருந்தாலும் சரி, ஒரு தயாரிப்பாளர் நீங்க டார்கெட் பண்ண நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு நடிகருடைய படத்தை டார்கெட் பண்ண நினைச்சீங்கன்னா, நீங்க சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணி அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம டிலே பண்ணிட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அதுதான் நடக்க போகுது. Jananayagan Celebrity Show. Title sponsors Grand Royal Tours, Anu Styles, supported by Arabian Seafood Restaurant, Esquire, powered by i5 Housing and Properties, Jayachandran,